எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ். எல்லோரும் கிறிஸ்மஸ் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? நாங்கள் வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம். கிறிஸ்மஸ்க்கு வந்து நம்ம வீட்டில் கிறிஸ்மஸ் பார்ட்டி வச்சுருந்தோம் நம்ம. அதுக்காக தான் வந்து சமையல்லாம் காலையில் கிடுகிடுன்னு முடிச்சுட்டு அப்படியே ரெடி ஆயாச்சு. இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். போத்தீஸில் எடுத்தோங்க. சரி இன்றைக்கி வந்து ரெட்டு க்ரீன் தீம் சொல்லியிருந்தோமா, அதனால வந்து நான் அந்த ரெட் கலர் சாரீ கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது கட்டினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்றைக்கி வந்து ஒயிட் எலஃபண்ட் கேமும் விளாண்டோம். ஜாலியாக இருந்தது. அது இல்லாமல் 1-2 கேம் வச்சாங்க. எங்கெங்க ஒரு கேம் விளாண்டு முடிக்கிறதுக்கே பல மணி நேரம் ஆகுது. ஏன்னா இவங்க இடையில வந்து விளையாட்டெல்லாம் கலைச்சி விட்ருவாங்க, ஃப்ராடுத்தனம்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம அந்த கேம் ஒழுங்காகவே விளாட முடியாது. அதனால எப்படியோ விளாண்டு முடிச்சுட்டு அப்புறம் ஃபுல்லாக பேசிகிட்டு தான் இருந்தோம். அதுவே ஜாலியாக இருந்தது. அப்புறம் போக்கர் விளாண்டோம். அந்த மாதிரி இந்த டே வந்து ஹாப்பியாக போச்சு. நிறைய பேர் நான் சமைச்சிட்ருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு, அக்கா நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாங்க, சமைப்பேன், ஆனால் எல்லாமே சாப்பிட்றது கிடையாது. இன்றைக்குமே காலையில் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டு. லன்ச் வந்து எனக்கு தெரியும் இன்றைக்கி வந்து பார்ட்டி இருக்கிறதுனால நம்ம எல்லாமே டேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்ன்ட்டு. ஸோ அது மாதிரி பேலன்ஸ் பண்ணி இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன். வெயிட்டில் பெரிய சேஞ்சஸ் தெரியல. அதே வெயிட் தான் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. மெயின்டைன் ஆகிறதே பெரிய விஷயன்றதுனால அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கலாம். பரவாயில்ல, ஜனவரி 1 நம்ம வந்து நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணலனாலும் February 1 அச்சீவ் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட்டு நம்ம எடுத்து வைக்கிற ஸ்டெப்பை இடையிலேயே விட்டுட்டு நம்ம போயிடக்கூடாது அப்படின்றதுனால அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்.